श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। இதில் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்ரீ பராசர பட்டர் ஆச்சரியமாக அனுபவித்து அருளி செய்த ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்ரீ ரங்கநாதனை பற்றியது. 54 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்திருக்கிறோம். விஸ்வக்சேனர் கருடாழ்வார் அவரை பற்றி அவரை துதித்து அடுத்ததாக 55வது ஸ்லோகத்தில் பஞ்சாயுதங்களை சேவிக்கிறார் சுவாமி. ஸ்வாஸ்திரரூபஸ்புரன் மௌலிமா சப்த இத்யுத்னானாம் சுராம் தர்ஜனீ முத்ரயா நாத நித்ரோச்சிதோன்னித்ரதாம் ரேக்ஷணாம் சஞ்சரந்தீம் ஸ்துமஸ்தாம் ச பஞ்சாயுதீம். ஸ்வாஸ்திரரூபஸ்புரன் மௌலிமா சப்த இத்யுத்னானாம் சுராம் தர்ஜனீ முத்ரயா நாத நித்ரோச்சிதோன்னித்ரதாம் ரேக்ஷணாம் சஞ்சரந்தீம் ஸ்துமஸ்தாம் ச பஞ்சாயுதீம். பகவான் சங்கு, சக்கரம், கதை, வாள், வில் ஆகிய பஞ்சாயுத ஸ்வரூபிகளான நித்தியசூரிகள். பகவானுடைய இந்த பஞ்சாயுதங்களின் நித்தியசூரிகள் திவ்ய சரீரத்துடன் தம்முடைய சிரஸில் அந்தந்த ஆயுதங்களுடன் காட்சி அளிப்பறான். எங்கன்னா ஸ்ரீரங்கத்தில், ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்தில் பெருமாள் கிட்ட இந்த பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டு நித்தியசூரிகள் திவ்ய சரீரத்துடன் தம் சிரஸில் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆயுதங்களுடன் காட்சியளிப்பர். அந்த ஸ்ரீரங்கநாதனை சேவிப்பதற்காக வந்த தேவதைகள் உற்சாகத்தினால் உயர்ந்த குரலில் ஸ்தோத்திரம் சொல்வார்கள். அப்போது இடையராது விழித்திருப்பதனால் சிவந்த கண்களை உடையவர்களான இந்த 5 ஆயுதங்கள், 5 வகை படைகள் அந்த தேவதைகளையும் தேவர்களையும், எம்பெருமான் யோக நித்திரை கொண்டிருக்கிறார், எம்பெருமான் உறக்கத்துக்கு இடையூறு ஏற்படும், சப்தம் செய்யாதீர்கள் என்று ஆள்காட்டி விரலை காட்டி அச்சுறுத்துகின்றனர். குவாய்ட் அப்படின்னு சைலன்ஸ் பண்ணுவாவல. அத்தகைய பஞ்சாயுதாழ்வார்களை துதிப்போமாக என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான அனுபவம். நம்பெருமாளின் பஞ்ச ஆயுதங்களை துதிக்கிறார். ஸ்வ அஸ்திரரூபஸ்புரன் மௌலிமா சப்த இத்யுத்னானாம் சுராம் தர்ஜனீ முத்ரயா நாத நித்ரோச்சிதோன்னித்ரதாம் ரேக்ஷணாம் சஞ்சரந்தீம் ஸ்துமஸ்தாம் ச பஞ்சாயுதீம். இவைகள் பகவானின் அஸ்திரங்களாக உள்ள நிலை ஆயுதங்கள், பஞ்சாயுதங்கள். இவைகள் புருஷர்களாக உலவிய போதிலும், நித்தியசூரிகளாக இருந்தாலும் அந்தந்த புருஷர்களின் சிரஸில் நாம் அந்த ஆயுதங்களை பார்த்து இதெல்லாம் இந்த பஞ்சாயுதங்கள்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ ரங்கநாதனை கூட்டம் கூட்டமாக வணங்க வந்துள்ள தேவதைகளை தங்கள் ஆள்காட்டு விரல் கொண்டு சப்தம் செய்யாமல் இருக்கும்படி கட்டளையிடுகின்றனர். இதனை கண்டு அந்த தேவதைகள் நடுங்கியபடி உள்ளனர். ஸ்ரீ ரங்கநாதன் இடையூறின்றி யோக நித்ரை செய்யும் பொருட்டு, உறங்கும் பொருட்டு இவைகள் எப்போதும் உறங்காமல் இருப்பதால் இவைகள் கண்கள், இந்த பஞ்சாயுதங்களின் கண்கள் சிவந்துள்ளன. இப்படியாக அங்கு உலவியபடி உள்ள 5 ஆயுதங்களை, சக்கரம், சங்கு, வில், வாள், கதை ஆகியவற்றை நாம் துதிப்போம் என்கிறார் சுவாமி. ரூபஸ்புரன் மௌலிமா சப்த இத்யுத்னானாம் சுராம் தர்ஜனீ முத்ரயா
நாத நித்ரோச்சிதோன்னித்ரதாம் ரேக்ஷணாம் சஞ்சரந்தீம் து மஸ்தாம் ச பஞ்சாயுதீம் ஸ்வசாஸ்திர ரூபஸ்புரன் மௌலி ஸ்வ தங்களின் அஸ்திர ரூப ஆயுதங்களாய் இருக்கும் நிலையை, தங்களின் பஞ்சாயுதங்களாய் இருக்கும் நிலையை ஸ்புரத் மௌலி தங்கள் தலைகளில் அந்த ஆயுதங்களை தாங்கி வருவதால் வெளியிடும்படியாக, அப்படி நான் சங்கு, நான் சக்கரம், நான் கதை, நான் வில், நான் வாள் அப்படின்னு வெளியிடும்படியாக அவை தலைகளில் அந்த ஆயுதங்களை தாங்கி வருவதால் சுரான் எம்பெருமானை புகழ்ந்து சேவிக்க வந்த பிரம்மாதி தேவதைகளை சப்தக மா சத்தம் வேண்டாம் என்று இதி என்று தர்ஜனி தர்ஜனினா ஆள்காட்டு விரலை காட்டி மிரட்டுவது. தர்ஜனி சுரஸ் தர்ஜனி முத்ரையா அப்படின்னு முத்ரையா விரல் அசைவால் உத்துதானாம் நடுங்கச் செய்கின்றன. நாத ஸ்ரீ ரங்கநாதனுடைய நித்ரா திருக்கண் வளர்வதற்கு உச்சித தகுந்தபடி உன்னித்ர செம்பை உன்னித்ர தாம் உறங்காதிருப்பதால், தான் தூங்காதிருப்பதால், அவரை கண்காணிப்பதால் தாமிர ஈக்ஷணா தாமிரத்தை போன்று செப்பை போன்று சிவந்த திருக்கண்களை உடையதுமான அந்த நித்தியசூரிகள் சஞ்சரந்தீம் எம்பெருமானை சுற்றி சுற்றி உலாவி வருகின்றதுமான தாம் அப்படி பிரசித்தமான பஞ்சாயுதீம் சங்கு வில் வாள் தண்டு சக்கரம் என்ற 5 முக்கியமான போர்க்கருவிகளை ஸ்துமஹா துதிக்கினோம் என்கிறார் சுவாமி. ஸோ சிவசங்காச்சாரியுடைய ரொம்ப அழகான வியாக்கியானம், சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா என்று கீழே அனுசந்தித்தபடி எம்பெருமானின் 5 முக்கிய ஆயுதங்களை இதில் சேவிக்கிறார்கள். உலகத்தோர் பார்வைகளுக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆயுதம்னா அது ஒரு அச்சேதன கருவி, போர்க்கருவி, உயிரற்றது, அறிவில்லாதது அப்படின்னு. உண்மையில் இவர்கள் நித்தியசூரிகள். அது ஸ்ரக்வஸ்திராபரணைர் யுக்தம் ஸ்வானுரூபை அனூபமைஹி சின்மயை ஸ்வப்பிரகாஷைஷ்ச அந்யோன்ய ருச்சிரஞ்சிதைஹி என்று ஸ்ரீ பௌஷ்கர வச்சனத்தை எடுத்துக்காட்டி இவைகள் நித்தியசூரிகள் என்று ஸ்தோத்திர பாஷ்யத்தில் ஸ்ரீ சுவாமி தேசிகன் விளக்கி அருளினார். ஸ்தோத்திர பாஷ்யத்தில் ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் அதை விளக்கி இந்த பஞ்சாயுதங்கள் நித்தியசூரிகள் என்று விளக்கி அருளினார். திரு ஆயுதாழ்வான்கள் யாவரும் திவ்ய புருஷர்கள் என்பதை ஸ்ரீ வால்மீகி பகவானும் உத்தரகாண்டம் 109வது சர்க்கம் 7வது ஸ்லோகத்தில் ஷரா நானா விதாச்சாபி தனுராயத விக்கிரகம் அன்வகச்சந்தகா குட்ஸ்தம் சர்வே புருஷ விக்கிரகாக என்று காட்டி அருளினார். ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னு வேதாந்த தேசிகன் 16 ஆயுதங்களை பற்றி ரொம்ப அழகான ஸ்லோகம். அந்த 16 திரு ஆயுதங்கள் சக்கரம், மழு, ஈட்டி, தண்டு, அங்குஷம், அக்னி வடிவமுள்ள ஒரு ஆயுதம், கத்தி, வேல், சங்கம், வில், பாசக்கயிறு, கலப்பை, வஜ்ரம், கதை, உலக்கை, சூலம் என்று திரு ஆழியாழ்வான் இந்த ஆயுதங்கள் முதல் ஏட்டை வலப்புறத்திலும் பிந்திய ஏட்டை இடப்புறத்திலும் தரிக்கின்றார். இவையெல்லாம் நித்திய சூரிகள்னு அவதாரிக்கையில் நம்ம அங்கே வியாக்கியானத்தில் பார்த்தோம். ஸ்ரீவத்சங்காச்சார் ரொம்ப அழகாக அதை விளக்கியுள்ளார். இதை விட வெகு காலம் பாசநாடக சக்கரத்தில் காளிதாசனை விட வெகு காலம் முற்பட்ட பாசன் பல இடங்களில் எம்பெருமானின் திரு ஆயுதங்களை தேவதா ரூபமாகவே காட்டியுள்ளார். ஸோ இது ஏன் அவள் தலையில் அப்படி வச்சுன்னு வரா அப்படின்னா, அவரவர் தமது தலையில் தங்களுக்கு ஏற்பட்ட ஆயுதங்களை தாங்கி வருகிறார்களாம். யாகசாலையில் கும்பலில் ரித்விக்குகள் யார் அப்படின்னு அடையாளம் காட்டுவதற்காக சிவந்த குல்லாயை ரித்விக்குகள் தரித்து உலவுகிறார்கள் என்று கல்பசூத்திரக்காரர்கள் தெரிவித்தனர். லோகிதோஷ்னிஷா ருத்விஜா பிரச்சரந்தி என்று. அதே போல இங்கும் அடையாளம் தெரிவதற்காக இந்த பஞ்சாயுத நித்தியசூரிகள் தம் ஆயுதங்களை தலையில் தாங்கி வருகின்றனர். ஏன்னா இது மீதி பேருக்கு தெரியாது அவ யாருன்னு. அத்துடன் சத்தம் கூடாது என்று வாயில் சொல்ல மாட்டார்கள்.
உதட்டில் ஆள்காட்டு விரலை வைத்து அடையாளமாக காட்டுகிறார்கள். அதுவும் உறங்காமல் பெருமாளை பாதுகாத்து வருவதால் அவர்களுடைய கண்கள் சிவந்திருக்கு. அப்போ மிரட்டுற மாதிரி இருக்கும். உதட்டில் அந்த விரலை வச்சு என்று. தர்ஜனி, ஆள்காட்டு விரலுக்கு தர்ஜனி அப்படின்னு அர்த்தம், பிறரை மிரட்டுவது என்று பொருள். இப்படி இவர்கள் செய்வதால் இது சார்த்தகமாயிற்று. உண்மையில் எம்பெருமான் உறக்கமே கொள்ளவில்லை. அவன் உறங்கினால் உலகமே அஸ்தமித்துவிடும். உறங்குவான் போல் யோகு செய்யும் என்று ஆழ்வார் அருளியதைப் போன்று இது யோக நித்ரை. சுவாமி தேசிகனும் இதை நித்ய பிரபுத்தமபி நிர்மலயா ஸ்வதிருஷ்டியா நித்ராணவத் தரநிமீல தனேத்ர பத்மம் என்று யாதவாபியுதய மகாகாவியத்தில் 19வது சர்க்கத்தில் 1வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அதனால் ராஜ உபச்சாரங்களில் யோக நித்ரையில் பார்த்துக்கொள்வதும் திருப்பள்ளி எழுப்புவதும் ஒரு உபச்சாரம். அதனால் இது தகும். ரங்கராஜனுக்கு இந்த மாதிரி உபச்சாரங்கள் தகும். ஸோ எம்பெருமான் நித்ர அவசரத்தில் சேவையாகும் அந்த கைங்கரியப்பரர்கள் விழித்திருந்து பரிச்சரியைகளை செய்ய வேண்டும், கைக்கரியம் செய்ய வேண்டும். தற்காலோசித பரிச்சரியைகளை, அந்தந்த காலத்திற்கு என்னென்ன கைக்கரியமோ அதெல்லாம் செய்யணும். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதே என்று லக்ஷ்மண பெருமாள் ராமன் கிட்ட அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதே, நான் விழித்து கொண்டு எல்லா கைங்கரியங்களையும் செய்வேன் என்றபடி எம்பெருமானை சுற்றி சுற்றி ஒருவராலும் அவரது யோக நித்திரைக்கு தடை வராமல் தத்ர பரியேதி என்றபடி பிரதட்சணம் வர வேண்டும். அதைத்தான் இங்கே சஞ்சரந்தி என்கிறார். எம்பெருமானை சுற்றி சுற்றி உலாவி வருகின்றதுமான அப்படி பிரசித்தமான பஞ்சாயுதம், அதை துதிக்கிறோம் என்கிறார். நித்தியசூரிகளான பஞ்சாயுத ஆழ்வன்களுக்கு திருக்கண் எப்படி சிவக்கிறது என்று எண்ண வேண்டாம். சகாசதம் ஜாகின கர்க்கஷை சுபைஹி சதுர்பிராஜானு விலம்பிபிர்புஜைஹி என்ற இடத்தில் அப்ராகிருதமான திருமேனியில் நான் கயிற்றை இழுத்து இழுத்து விடுவதால் திருக்கைகளில் தழும்பு ஏற்பட்டது என்பது போல அப்ராகிருதமான நித்தியசூரிகளுக்கு கண் சிவப்பது பாசிபிள். ஆளவந்தார் 33வது ஸ்லோகத்தில் சகாசத்தம் ஜாகின கர்க்கஷை சுபைஹி, ஜா அப்படின்னா வில்லிலிருந்து பானத்தை இழுத்து விடும்போது நான் கயிற்றுன்னு அடிக்கடி உராய்வதால் அந்த கைகள்லாம் தழும்பு ஏற்பட்டு விட்டது. கிண தழும்புகளால் கர்க்கஷைகி கரடு முரடாக இருப்பவை, சுபைகி எல்லோருக்கும் மங்களம் அருள்பவை. அப்படி இருப்பதால் அந்த அந்த தழும்பு ஏற்பட்டது போல இங்கே பஞ்சாயத்து ஆழ்வான்களுக்கு திருக்கண் சிவப்பது என்பது பாசிபிள். அது இல்லாமல் பெரியாழ்வாருடைய 5ஆம் பத்து 2வது பதிகம் 9வது பாசுரத்தில் உரகல் 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 ஒன் சுடர் ஆழியே சங்கே அறவெளி நான் தகவாளே அழகிய சார்கமே தண்டே இறைவு படாமலிருந்த எண்மர் உலோக பாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிகொன்மின். ஸ்ரீ விஷ்ணு சித்தரின் அருளிச் செயல். உரகல் 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 அப்படின்னா உறங்காமல் இருங்கள், உறங்காமல் இருங்கள், உறங்காமல் இருங்கள். ஒன்சுடர் ஆழியே சங்கே, ஒன்சுடர் அழகிய ஜுவாலைகளுடன் உள்ள சுதர்சன ஆழ்வானே, பாஞ்சஜன்யமே, அறவெறி நான் தகவாளே, அழகிய சார்கமே தண்டே. அற எரி சத்துருக்களின் அங்கங்கள் அரும்படி வீசப்படும் எரி நாந்தகம் வாளே, நாந்தகம் என்னும் கத்தியே மற்றும் அழகிய சார்கமே, அவன் திருமேனி அளவு அழகாய் நிற்கும் சார்கம் என்னும் வில்லே, தண்டே கௌமோதகி என்ற கதையே, இரவு படாமல் இருந்த எண்மர் உலோக பாலீர்கள், இரவு படாமல் அழிவுக்கு உட்படாமல் விளங்கி நிற்கும் 8 பேரான திக்பாலகர்களே, உலோக பாலீர்கள் திக்பாலகர்கள். இந்த 4 பக்கமும் 2 பேரா காவலாளிகள். பறவை அறையா உரகல், பட்சிகளுக்கு அரசனான கருடாழ்வானே உரகல் உரகல் உரகல். உறங்காமல் இருங்கள், உறங்காமல் இருங்கள், பெரியாழ்வார் சொல்கிறார். பள்ளி அறை குறிக்கொன்மின் உரகல், நம் பிரான் நம்பெருமாள் பள்ளி கொள்ளும் அறையான எனது உடலை குறிப்புடன் நோக்குங்கள். என்னுடைய உடம்புல பெருமாள் யோக நித்திரை கொண்டிருக்கிறார். அதனால் பஞ்சாயுதங்களே, என்னுடைய உடலுக்குள் அந்த பெருமாள் யோக நித்திரை கொண்டிருப்பதை பாதுகாத்து
குறிப்புடன் நோக்குங்கள், உறங்காதீர்கள். பார்த்துக்கோங்க அவர் யோக நித்திரை கொண்டிருப்பதை. அதே அனுபவம் இங்கு ஸ்ரீரங்கராஜனிடம் பஞ்சாயுதங்கள். ஸோ இப்படி ரொம்ப அழகாக சுவாமி முதல்ல இந்த ஸ்லோகத்திலேயே பெருமாள் தமக்கு காவலானபடியே சொன்னார். இந்த பாட்டில் தாம் அவனுக்கு காவலானபடியே அருளி செய்கிறார். எம்பெருமான் புகுந்தவுடனே நோய்கள்லாம் வெளியில் போங்கன்னு சொன்னார். இப்போ அந்த எம்பெருமான் புகுந்து யோக நித்திரை கொண்டிருக்கிறார். அதனால் நித்தியசூரிகளே அவரை பார்த்துக்கோங்க அப்படின்னு அதை அந்த பாசுரத்தை அனுபவிப்பது, அனுசந்திப்பது இங்கு ஆச்சாரியன் அனுகிரகம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.